வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். மிக நிச்சயம் நேற்று பலர் யார் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களோ எங்களோட ஆலயத்தில் இணைந்தவராயுதத்தில் இருந்தீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஒலிவு எண்ணையும் நீங்கள் பெற்றீர்கள். நம்முடைய தலைமை சபையும் மேலும் மற்ற கிளை சபைகள் பல இடங்களில் நீங்க யார் இந்த இடத்துல எங்களோட இணைந்தவராயத்தில் இருந்தீங்களோ நீங்க உங்களுடைய கண்களால் பார்த்தீர்கள். தேவன் எப்படியாக அதி அற்புதமான காரியங்களை இந்த நாளும் செய்கிறவராயிடத்தில் இருக்கிறார். பல விதமான சாட்சிகள், பல மக்களுடைய குணமாக்கல், பல மக்களுடைய விடுதலை, அசுத்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டதை நீங்கள் இந்த பார்த்தீர்கள். மிக நிச்சயமாய் யார் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத சூழ்நிலைக்கு இந்த தள்ளப்பட்டீர்களோ கவலையாடுதலை. இந்த வார நாட்களில் இந்த நிகழ்ச்சியில எப்படியான பதில்கள் இந்த மக்கள் பெற்றுக் கொண்டார்கள், மக்களுடைய வாழ்க்கை இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வருகின்ற நாட்களிலே உங்களோடு நாங்கள் இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்வை பகிர்ந்து கொள்ள எங்களுடைய பழிகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். மிக நிச்சயமா இந்த நாள் என்ன நடந்தது நீங்க பார்க்கும்படியான வாய்ப்பை பெறுவீர்கள். ஆனா இந்த நேரம், இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்க ஒரு வீடியோ வைத்து நேரம் பார்க்கணும். அந்த விரும்புறேன். நாம இந்த நவீன உலகத்துல இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக அதிகமா இந்த பயன்படுத்துறோம். சரியா இல்லைங்க? நீங்க உங்க செல்போன்ல, உங்களுடைய லேப்டாப்ஸ்ல, நீங்க உங்க வீட்டுல பல இடங்கள்ல இந்த இன்டர்நெட் ஆனது இன்னைக்கு இந்த மிக உபயோகரமானதாய் இந்த பயன்படுத்தப்படுகிறது. சிலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கப்பட நீங்க இன்டர்நெட் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படியான ஒரு இன்டர்நெட் துண்டிக்கப்படும் பொழுது நீங்கள் எப்படியா உணர்றீங்க? நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க. அந்த நேரம் உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டால் எப்படியா உணர்கிறீர்கள்? இந்த வீடியோவானது இந்த பாருங்க. ஒரு நபர் சரீரபூர்வமாய் ஒரு கனெக்ஷன்ல இருந்து விட இந்த தடையானது சந்திக்கும் பொழுது எப்படியா இடத்தில் உணர்கிறார்? இந்த வீடியோவுடைய விளக்கம் தெளிவா இடத்தில் காண்பிக்கும். பாருங்கள். கனெக்ஷன் போய்விட்டதா? இப்படி நடந்த உடனடியாக அதற்கான தீர்வை தேடி நாம் உடனடியாக செயல்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் நின்று தனியாக நாம் இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அநேக மக்கள் இன்னும் உணராதது என்னவென்று, இந்த உடனடியான நம்முடைய எதிர் செயலானது நம் ஆத்மாவை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலக தொடர்பை இழப்பது நம் ஆத்மாவிற்கு வேதனை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. தொடர்ச்சியான, அதாவது தொடர் அமைதியற்ற தன்மைதான் அதனுடைய தீர்மானங்களை நகர்த்தி செல்கிறது. ஆத்மாவானது எப்பொழுதுமே பெரிதான ஒன்றில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒருங்கிணைப்பை அதை கண்டடையாத சமயம் மற்றவர்களிடத்திலோ மற்ற வைகளினிடத்திலோ தேடும்படியாக அதனை கட்டாயப்படுத்துகிறது. எது அதனை நிறைவேற்றும் என்ற தேடலை ஆத்மாவானது நோக்குகிற அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்களோடு ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைவது என்கிற ஒரு விருப்பம், நிறைவேற்றுதல், அது இருப்பதற்கான ஒரு அர்த்தத்தை கண்டடைவது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமே நிலையற்ற உலகத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து வந்தால் வாழ்க்கை நோக்கமாக இன்றைக்கு நீங்கள் கண்டடைகிற எதுவுமே நாளைக்கு இருக்காது. இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமா? யாரெல்லாம் தங்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுடைய படிப்பானது, ஆற்றலானது இயந்திர மனுஷர்களால், ரோபோக்களால் மாற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்வது? உலகத்தின் மிகவும் பணக்காரனான எலன் மாஸ்க் என்பவர் இதை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். கடினமான சவால், அதாவது மிக கடினமான ஒரு சவால் என்னவென்றால், மக்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் அவர்கள் வேலையை தன் வாழ்க்கையினுடைய அர்த்தமாய் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்துக்கான அர்த்தம் தேவையில்லை என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போது அவர்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அர்த்தம் உள்ளவராய் உணர்வீரா, அர்த்தமற்ற ஒருவராய் உணர்வீர்கள்? அதான் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்புற காரியங்களில் தேடுவது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கணக்கச்சிதமான பொருத்தமுடைய அந்த ஒன்றோடு இணையாத வரையிலும் ஆத்மாவானது பைத்தியக்காரத்தனமான அதனுடைய கனியற்ற தேடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியான பல காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே உங்களை முழுமையாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் உட்புறத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒருவர்.
நம் ஆத்மா விடுபடவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவி செய்கிறவர். கடைசியாக ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த ஒரு இணைப்பு மாத்திரமே நித்தியமான ஒன்று. மற்ற எல்லாவற்றுமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்பொழுதோ பிற்பாடோ உங்களுடைய நேசத்துக்குரியவரிடமிருந்து உங்களுடைய இணைப்பானது துண்டிக்கப்படும். உங்களுடைய பிரசித்தமான செயல்களிலிருந்தும் உங்களுடைய பிரசித்தமான இடங்களிலிருந்தும் கடைசியாக இவ்வுலகிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எதனோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நித்திய கால நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். உலகத்தினுடைய அழியக்கூடிய காரியத்தோடு நீங்கள் இணைப்பில் இருந்தீர்களானால் அழியக்கூடியவர்கள் செல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் சென்றடைவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு தாமே நீங்கள் உங்களுடைய இணைப்பை வைத்திருந்தீர்களானால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு இணைப்பிலே இருப்பீர்கள். நீங்கள் எதனோடு இணைந்திருக்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். மிக நிச்சயம் நீங்க பார்த்த பிரகாரம் ஒரு சரீரபூர்வமான நபராய் ஒரு தொடர்பானது இந்த இடத்தில் துண்டிக்கப்படும் பொழுது நாம் தவிப்புக்கு தள்ளப்படுகிறோம். நாம் இந்த இடத்துல கவலைகளை சந்திக்கக்கூடியவரா இருக்கும். நாம் அடுத்து என்ன செய்வது என்று பல விதமான வழிகளை யோசிக்கிறவரா, வேறு முயற்சிகளை பத்தி இந்த இடத்துல செய்ய யோசிக்கக்கூடியவரா இந்த இடத்துல இருக்கும். இது சரீரபூர்வமான ஒரு பிரச்சனை. நான் சொல்ல சரியா? நீ இந்த பிரச்சனையானது இந்த இடத்துல மிக சீக்கிரத்திலே வேறு வழிகளிலே சரியானதை இந்த இடத்துல செய்து விட முடியும். உங்களுக்கு இந்த இடத்துல கரண்ட் ஆனது இல்லாத போது, இன்டர்நெட் இல்லாத போது, நீங்க இன்னொருத்தருடைய இன்டர்நெட் அல்ல இன்னொருத்தருடைய வீட்டுல இல்லை இன்னொருத்தர் இடத்துல நீங்க அதை பயன்படுத்த முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்படியான தொடர்பு தேவனோடு இருந்து நீங்கள் துண்டித்தால் நீங்கள் எப்படியா இந்த இடத்துல மீண்டும் அவரோடு இந்த இடத்துல இணைய முடியும்? எத்தனை பேர் அதை குறித்து நீங்க யோசிச்சிருக்கீங்க? ஏன்னா பல மக்கள் யார் இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ தற்செயலாக அல்லது நீங்க எதிர்பாராத விதமாக உங்களுடைய தொடர்பானது தேவனிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் விலகக்கூடியவராய் இருக்கிறீர்கள். நீங்க சாட்சியில பார்க்க போகிற இந்த நபருடைய வாழ்க்கையும் கூட, என பல வருடங்கள் ஆலயத்திற்குள்ளாக இருந்தும் கூட இவர் தேவனோடு கூட இருந்த தொடர்பை இந்த துண்டிக்க அனுமதித்தார். என இவர் தான் யோசிக்கிறது தான் சரி என்ற ஒரு எண்ணத்திற்கு கூட தள்ளப்பட்டவராய் இந்த இவர் தன் வாழ்க்கை இந்த வாழ தொடங்கினார். நாம தேவனிடத்திலிருந்து பிரியும் பொழுது, தேவனுடைய வழிகளை நாம் அசட்டை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியான காரியங்களானது இந்த ஏற்படும். பிசாசு எப்படியாக மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவன் தன்னுடைய வேலைகளை செய்கிறவனாய் நுழைகிறான். இந்த நபர் எப்படியான சூழ்நிலை எல்லாம் கடந்து சென்றார். தேவன் இவருக்கு உதவி செய்ய இவர் செய்ய வேண்டியது என்னவாக இருந்தது? இவருடைய இந்த நாளுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? இவர்களுடைய சாட்சிகளை பாருங்கள். இப்பொழுதே 89 நாள் நான் மருத்துவமனையில் அட்மிட்டா இருந்தேன். 8 தடவை நான் மரித்ததாய் கருதப்பட்டேன். 1500 பக்கங்களுக்கு என்னுடைய ரிப்போர்ட் இருக்கு. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. என் பெயர் Lima. என் பெயர் கேசியா சுவாரஸ். நாங்கள் இளம் வயதில் சந்திச்சுக்கிட்டோம். 27 வருஷத்துக்கு முன்னாடி ஆலயத்தில் சந்திச்சுக்கிட்டோம். இந்த வாழ்க்கையின் பயணத்தில் இந்த தருணத்தில் தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்க மாதிரியே நான் நடந்து கொண்டேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் சரின்னு அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான பலன் எங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சது. உண்மை என்ன அப்படின்னா, நம்ம பயத்தை இழக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம் தான் சிறந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். எனக்கு நடந்ததும் அதே தான். நான் கெட்ட பழக்கத்தினுடைய உலகத்தில் நுழைந்தேன். பெண்கள், பார்ட்டி, குடிக்கிறது, தவறான உறவுகள். நம்ம அப்படியே நம்பலை ரட்சிப்புன்றது உண்மைன்னு சொல்லி. போதகர் அப்படியே சொல்கிறார், நம்ம பாவத்தில் இறந்தோன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் எனக்கு தெரியும் தேவன் அப்படிப்பட்ட கொடூரமானவர் இல்லை. தேவன் இரக்கம் உள்ளவர். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். நம்முடைய தவறை தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தணும், தப்புகளை நியாயப்படுத்திக்கிறதுக்காக. இந்த தொற்று வியாதி, கொரோனா தொற்று வியாதியினுடைய காலத்தில் பலவிதமான வியாதி, இது இல்லாமல் பலவிதமான வியாதிகளுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். அதில் சில வியாதிகள் தான், அதில் சில விஷயங்கள் தான் வியாதின்னு நான் சொல்ல முடியும். வியாதி இல்லாமல் பல காரியங்கள். நான் மருத்துவமனையில்
அனுமதிக்கப்பட்டிருந்தேன். இவரை மருத்துவமனையில சேர்த்து ஐசியூவில் வச்சிருந்த தினங்கள்லாம் மிகவும் கடினமானதா இருந்தது. அவர் இன்குபேட்டர்ல ரொம்ப நாள் இருந்தாரு. இவ்வளவும் செஞ்சு எனக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா, நாம கொடுக்கிற மருத்துவங்கள் அவருக்கு பிரயோஜனமா இல்லை. அது அவருக்கு முன்னேற்றத்தை கொடுக்கல. நாட்கள் செல்ல செல்ல இன்னும் மோசமடைஞ்சாரு. அதிக பாதிப்புக்குள்ளானாரு. அந்த தருணத்துல நிறைய இருதய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அவருக்காக ஒரு மிஷின் அதை கண்டறிஞ்சிட்டே இருந்தது. அவர் ரத்த சோகைக்குள்ளானாரு. நிறைய ரத்தத்தை இழந்தாரு. மூக்கு வாய் வழியா காயப்பட்டிருந்த இடத்துல இருந்துல ரத்தம் அதிகமா வெளியேறுச்சு. மேலும் அவருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது. அவருக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாயிட்டே இருந்தது. அதனால ரத்தம் மாற்று சிகிச்சை பண்ணோம், அதாவது ஹீமோ டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவர் இருந்த அந்த முதல் வார சூழ்நிலையில் அவர் உயிர் வாழ்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அங்கே இருந்த மருத்துவர்களும் அவங்களால முடிஞ்ச எல்லா மருத்துவங்களும் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் உறுதியாக இல்லை. அவர் எந்த தருணத்தில் வேணால் அவர் மரிக்கிற தருணத்தில் இருக்காருங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்களால எதையுமே உறுதியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், இந்த பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேணுமானால் ஒரு பகுதி நான் சொல்ல முடியும். என்னுடைய ரிப்போர்ட்டுகளில் ஒரு பகுதி தான் இது. ஏறத்தாழ 1500 பக்கங்கள் உள்ள எல்லா விதமான டெஸ்ட், மருத்துவமனையில் நான் கடந்து சென்ற ப்ரொசீஜர்ஸ், மருத்துவமனையில் மருத்துவருங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட், அவங்க சொல்கிற அந்த வியாதியை பற்றிய தகவல்கள் அந்த அளவுக்கு மோசமான ஒன்றாக இருந்தது. நான் சொல்லணும்னா இருளான ஒன்றாக இருந்தது, பயங்கரமான ஒன்று. எல்லா ரிப்போர்ட்டுமே இருளான பயங்கரமான ரிப்போர்ட்டுங்க. மருத்துவருங்க இந்த ரிப்போர்ட்டு நார்மலாக தெரியல. இந்த இடைப்பட்ட காலகட்டம் நான் கோமாவில் இருந்தேன். அது உண்மையாக பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. இந்த பயத்திற்குரிய மோசமான இடைப்பட்ட காலத்தில் தான், இந்த நிலைமையில தான் நான் உணர்ந்தேன், உண்மையாகவே எனக்கு தேவன் தேவை. எனக்குள்ள அவரை குறித்து மிகப்பெரிய கவலை இருந்தது. அதனால நான் தீர்மானிச்சேன், நான் உறுதியா இருந்தேன், எனக்கு உண்டான கவலை எல்லாமே அவருடைய ஆத்துமா சரியான இடத்துக்கு போகணும், அதை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான். என்னுடைய மனதில் என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். என் நினைவில் இருந்த முதல் விஷயம், அந்த இருளான இடத்துலேருந்து நான் கண் விழித்த போது, எனக்கு சுயநினைவு திரும்பின போது, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூ, நான் கண் விழித்த உடனே என் நினைவில் என் யோசனையில் வந்த முதல் விஷயம் பயங்கரமான ஒரு நினைவாக இருந்தது. இப்போ நான் யோசித்தேன், இப்போது அடுத்தது என்ன, என் ஆத்மா எங்கே போகுது, அதை எடுத்துக்கொள்ள வரப்போகிறது யார்? அது உண்மையாக நிஜமான ஒரு அனுபவமாக இருந்தது, பயமான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது ஒரு விதமான வாசனை, மரண வாசனைன்னு சொல்ல முடியும். அந்த வாசனை என்னால் உணர முடியுது. அந்த வாசனை என்னை மீண்டும் அந்த இடத்தினுடைய நினைவுகளை என்னை கொண்டு வருது. நான் அந்த இடத்துல இருக்கிறத ஏற்றுக்கல. நான் சொன்னேன், இல்லை, நான் தேவனோட கூட ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் உண்மை என்னென்னா, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவனோட வாழலை. நான் தேவனுடைய பிள்ளையாக என்னை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை என்னென்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழலை. நான் உண்மையில் தேவனுடைய பிள்ளையாகவும் இல்லை. நான் இப்போ தீர்மானிக்க வேண்டிய நேரமாக இருந்தது. ஒன்று உணர்ச்சியை பயன்படுத்தணும், அப்படி இல்லைன்னா விசுவாசத்தை. ஆமாம், என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். என் வாழ்க்கையில் இருந்த வார்த்தையை நம்பி என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். அதன் அடிப்படையில் தான் நான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நான் காத்து கொண்டு இல்லை. என்னால் அந்த சிறப்பு நிகழ்ச்சி வர்றதுக்காக காத்து கொண்டு இருக்க முடியலை. நான் தேவனை கண்டடையணும். ஏன்னா அந்த தருணத்தில் எனக்கு உண்மையாகவே ஒரு பதில் தேவைப்பட்டது. நானும் என்னுடைய 3 பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தோம். அந்த தருணத்தில் என்னுடைய வருமானமும் அவருடைய வருமானம் மட்டும்தான் இருந்தது. அந்த தருணம் நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அதை குறித்து நான் 2-3 தடவைலாம் யோசிக்கல. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது செலவுக்கு தேவைப்பட்டா நான் என்ன பண்ணுவேன், இவர் அட்மிட் செஞ்சிருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னா யோசிக்கல. ஏன்னா அந்த தருணத்தில் நான் மட்டும்தான் வீட்டுக்கு எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த தருணத்தில் நான் என்ன பண்ண போறேங்கிறது குறித்துலாம் நான் கவலைப்படலை. எனக்கு எந்த வலியும் உருவாகலை. ஏன் அந்த வலி உருவாகலைன்னா, இந்த வாய்ப்பு, இந்த தருணம் அவருடைய ஆத்மாவை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு. தேவனிடத்துல நான் கேட்டிருந்தேன், எங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுக்கும்படி. அது ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டமாக இருந்தது. இது ரொம்பவும் ஆர்வத்துக்குரிய விஷயம். நான் பீடத்து மேலே ஏறி இருந்தேன். அது ஒரு குணமாக்குதலின் ஜெபம், காலை வேளையில் நடந்த ஜெபம். ஒரு உதவி போதகர் தான் அந்த கூட்டத்தை நடத்தினாரு. அந்த கூட்டத்தில் ஒரு 5 பேர் தான் இருந்திருப்போம். அந்த போதகருக்கு தெரியாது நான் பீடத்து மேலே ஏற போறேன்ட்டு. அவர் கூட்டத்தை முடிச்சிட்டாரு. முடிக்கும் போது சொன்னாரு, நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல விரும்புறேன்னு. எது மிக பெரியதுன்னு கேட்டாரு. பீடமா இல்ல தியாகமா?
அந்த தருணம் தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. அவர் என்கிட்ட பேசினாரு. நான் அதை புரிந்து கொண்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எதையும், எந்த ஒரு விஷயத்தையும் நான் கொடுத்தாலும் அது எதுவுமே பெருசா இருக்காது தேவனுக்கு முன்னாடி. என்கிட்ட கொடுக்கறதுக்கு, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னேன். நான் தியாகத்தை செலுத்தின அடுத்த வாரத்திலே லாரிஸ் கோமால இருந்து முற்றிலுமா விடுதலை பெற்றாரு. இதை யாருமே நம்பவே இல்லை. நான் கோமாலேருந்து மீண்டு வந்தபோது உண்மையாக யாருமே நம்பலை. வினோதமான ஒரு விஷயமாக இருந்தது. என்னை சுற்றி நிறைய டாக்டருங்க ஒரு டீமாக அப்படியே சுற்றி இருந்தாங்க. அதில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்க அப்படியே கேட்டாங்க அங்கே ஒரு மருத்துவர்கிட்ட, டாக்டர் உங்களுக்கு லாயர்ஸ் நினைவு இருக்கா டாக்டர்? அவர் சொன்னார், என்னுடைய கையில் மட்டும் அவர் 2 முறை இறந்தார். 2 தடவை அவருங்க என் கையில் இறந்து விழுந்தார். இது ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய தருணம். இன்னும் சொல்ல போனா மருத்துவரே அன்னைக்கு அழுதாரு. அந்த நாள் அவர் வானத்தை நோக்கி, தேவனே நான் அந்த பரலோகத்துல உங்க கூட இருக்கணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு சாட்சியையும் அதிசயத்தையும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்குள்ள அந்த நிச்சயம் வந்தது. நான் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னு தீர்மானித்தேன். நான் இப்படியா இருக்க விரும்பல. ஆலயத்திலும் கூட நான் அந்த உதாரணத்தை உபயோகப்படுத்தினேன். அதாவது ஒரு கால் ஆலயத்துக்குள்ளே ஒரு கால் ஆலயத்து வேலையை நான் அப்படி இருக்க விரும்பலை. இல்லை, நான் உண்மையாக தேவனோடு கூட நேரடியான ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும்னு விரும்பினேன். நான் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னு முடிவெடுத்தேன். ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே, தலையணையை போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டே நான் அதோடவே ஆலயத்துக்கு போனேன். என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு தரும்படி அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. என்னுடைய இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அந்த நேரம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தணும். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறதா இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு ரட்சிப்பினுடைய உறுதி எனக்குள்ளே இருக்குது. நான் இனிமேலும் சாவறதுக்காக பயப்படலை. என்னுடைய மனைவினால் அதை ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். ஏன்னா 20 நாள் நான் கண்ணை மூடுறதுக்கு கூட பயந்தேன். இறந்துருவேணுன்ற பயத்தில் நான் தூங்க விரும்பலை. ஆனால் இன்னைக்கு நான் எந்த ஒரு மரண பயத்துலையும் இல்லை. எனக்கு மரண பயமே கிடையாது. இன்றைக்கி என் ஆத்மாவுக்கு ஒரு ஓனர், முதலாளி இருக்கார். இன்றைக்கி என் ஆத்மாவினுடைய ரட்சிப்பின் உறுதி, அந்த முத்திரை எனக்குள்ளே இருக்குது, நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு வேதகம வசனத்தை படித்தேன். அதில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி, பீடத்தின் மீது நம்ம எதையெல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாமே தேவனுக்கு சொந்தமானது. என்னுடைய வாழ்க்கையும் என் கணவருடைய வாழ்க்கையும் நான் பீடத்தின் மேலே வச்சேன். நான் என்னுடைய தியாகத்தை செஞ்சேன். இன்னைக்கு அதுக்கான பலனா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வீடு, என்னுடைய கணவர் தேவனுக்கு சொந்தமானவங்களா இருக்காங்க. பீடத்தின் மூலமா, பீடத்தின் மேலே நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை, நான் மிகவும் சந்தோஷமான நபரா இந்த உலகத்துல இருக்கேன். என்னால இன்னைக்கு சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன். நான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்குள்ள உறுதி இருக்கு. இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க தேவனுக்கு ஊழியம் பண்றாங்க. நானும் என்னுடைய கணவரும் பீடத்து மேல இருக்கோம். தேவனிடத்துல கேட்க வேற எதுவுமே இல்லை. நான் தேவனுக்கு நன்றி மட்டும்தான் செலுத்துறேன். ஒவ்வொரு நாளும் நான் கண்களை திறந்து எழுந்திருக்கும் போது, தேவனை இன்னொரு நாளுக்கு நன்றின்னு தான் சொல்றேன். மேலும் ஒரு நாள் நான் உங்களை மகிமைப்படுத்த போறேன்னு சொல்லுவேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. வேறச்செய்யும் இந்த சாட்சி இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் தேவனோடு மீண்டும் இணைந்ததன் மூலமாக முழு மாற்றமானது பெற்றுக்கொண்டார். கடினங்கள், பிரச்சனைகள் நம் எல்லோருடைய வாழ்க்கையில் இந்த வரக்கூடியதாக இருக்கு. நான் சொல்ற சரியா இல்லைங்களா? தேவனை நம்புகிறவர்களுக்கும் சரி, தேவனை நம்பாதவர்களுக்கும் சரி, பிரச்சனைகளானது எல்லோருக்குமே இந்த பொதுவானது. ஆனா தேவனை நம்புகிறவர்களுக்கும் தேவனை நம்பாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமானது என்ன? யார் ஒருவர் தேவனையும் தேவனுடைய வழிகளையும் சார்ந்தவராய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வல்லமையை தன் வாழ்க்கையில் பார்க்கிறவராய், பிரச்சனைகளை ஜெயிக்கிறவராய் இருக்கிறார்கள். ஆனா யார் ஒருத்தர் பிரச்சனையை இந்த தன்னுடைய வாழ்க்கை மீது சந்திக்கும் பொழுது தேவனுடைய வழிகளை, தேவனுடைய விருப்பத்தை செய்யாத ஒருவராய், தன்னுடைய சொந்த பலத்தில் வாழ்க்கை வாழ்கிறவராய் இருக்கிறார்களோ
அவர்கள் அந்த பிரச்சனையினால் அழிக்கப்படுகிறார்கள். இதுதான் வித்தியாசம். தேவனுடைய வார்த்தை சொல்றது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தேவன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறை உங்களோடு பேசும் பொழுது அதனுடைய நோக்கமானது அவர் வைத்திருக்கிற திட்டத்திலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையானது ஆசீர்வதித்துக் கொள்ளணும். அவருடைய வல்லமைக்கான சாட்சிகளாய் நீங்கள் மாற வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். தேவன் அவர் வார்த்தையிலிருந்து நமக்காய் கொடுத்திருக்கிற வாய்ப்பானதாய்வுகள் இருக்கிறது. நீங்க தேவனுக்கு அனுமதியானதை கொடுப்பீர்களானால் உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிக நிச்சயமாய் அதை ஜெயிக்கக்கூடியவராய் இருப்பீர்கள். மக்களே, உங்களுடைய பிரச்சனையை ஜெயிக்கக்கூடியவராக இருப்பீங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயமானது திறந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்த தேவனுடைய வழிகளை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. எனவேதான் இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கை எப்படியான சூழலை கடந்து போனாங்க, மன அழுத்தம், பலவிதமான கடினங்கள், குடும்பத்தின் சூழலைகள், இவர் தேவன் மீது தேவனுடைய வார்த்தையின் மீது தன் நம்பிக்கை வைத்ததினாலே இன்று தேவன் இவருடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நபருடைய சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என் பேர் சமந்தா மார்டின்ஸ். குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காயங்கள் எனக்குள்ளே இருந்தன. என்னுடைய குழந்தை பருவத்தின் பிரச்சனை எல்லாமே நர்சரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதுதான். ஏன்னா நான் 3 மாத குழந்தையா இருக்கும் போது என்னுடைய உதட்டுல ஏதோ கட்டி மாதிரி இருந்தது. அதுக்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதுக்கான தழும்பு அந்த இடத்துல இருந்துட்டே இருந்தது. நான் பிறந்த பொழுது எங்க அப்பா என்னை ஏத்துக்கல, என்னை புறக்கணிச்சாரு. இது எல்லாத்தையும் வச்சு பசங்க என்ன கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உனக்கு அப்பா இல்ல, உனக்கு யாருமே இல்லைன்னு என்னை அவமானப்படுத்துவாங்க. எங்க அம்மா மட்டும்தான் அப்பா அம்மாக்கான 2 கதாபாத்திரத்தையும் என் வாழ்க்கைக்குள்ளாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் பிரைமரி பள்ளிக்கூடத்துல சேரும் போதும் நடந்தது, செகண்டரி பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதும் நடந்தது. ஆனா நான் செகண்டரி பள்ளிக்கூடத்தை படிக்கிற சமயத்துல என் அம்மா வேற ஒருத்தர் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதன் மூலமா எனக்கு அவர் அப்பாவா ஆனாரு. அவர் எப்பொழுதும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சில நேரத்துல புகைப்பிடிப்பாரு. தேவையில்லாத காரியத்துக்காக 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சில நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு விரும்புவேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்தது. அதன் பிற்பாடு நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். முன்னாடி அந்த உறவு நல்லபடியா இருந்தது. நான் 23 வயதுல ஒரு பெண் குழந்தையினால கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். அதன் பிற்பாடுதான் அவர்கிட்ட நான் மாற்றத்தை பார்த்தேன். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்னை துன்புறுத்தினாரு. அவர் எல்லாவற்றிலும் மாறினாரு. நான் யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாது. என் தாயார் இடத்துல உதவி கேட்கலாம், இல்ல மற்றவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தா என்னை விட அவங்களுடைய பிரச்சனை மிகவும் மோசமானதா இருந்தது. என் மகளை பெற்றெடுத்த பிற்பாடு நான் எடை கூடிட்டேன். அதனால என்னுடைய பார்ட்னர் என்ன சொன்னாரு, நீ இந்த மாதிரி குண்டாயிட்டு இருக்க, நல்லாவே இல்லை பார்க்க அப்படின்னு என்ன சொன்னாரு. நீ ஒருபோதும் உன்னை கண்ணாடியில பார்த்ததே கிடையாதா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன ஒருபோதும் கண்ணாடியில பார்த்துக்கணும்னு நான் விரும்பினதே கிடையாது. ஏன் தெரியுமா, நானே நினைச்சிருக்கேன் நான் முன்ன மாதிரி அழகா இல்ல, நான் முன்ன மாதிரி தகுதியானவளா இல்ல, நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன், நிறைய மாறிட்டேன். மேலும் சின்ன வயசுல இருந்து இது நாள் வரைக்கும் எனக்குள்ளாக இருந்த அந்த காயங்கள் எதுவுமே மாற்றம் அடையலைங்கிறத பார்க்கும்பொழுது நான் ரொம்பவும் மன அழுத்தத்துக்கு ஆளானேன். அது என்ன சோர்வுடையதாக்குச்சு. நான் பலமுறை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். ஆனா என்னால அதை செய்ய முடியல. என் கைகளை அறுத்துக்க முயற்சி எடுத்திருக்கேன். காலாவதியான மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கேன். காலாவதியான உணவுகளை சாப்பிடுறதன் மூலமா அது விஷமா இருக்கு. ஒரு தடவை நான் அந்த மாதிரி கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்டிருக்கேன். அது நான் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடும் போது அது விஷமா மாறி நான் அந்த மாதிரி இறந்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். என்னுடைய சாவுதான் எல்லாத்துக்குமே முடிவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என் மேல அக்கறை காட்டுறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை. இங்க என்னை வெளிப்படுத்தி சொல்றதுக்கும் எனக்கு யாருமே கிடையாது. நான் இந்த காலாவதியான மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு இருக்க போது கூட நினைச்சேன், நான் இறந்துட்டேன்னா என்னுடைய மகளை யார் பார்த்துப்பா, யாரு என்ன போல என் மகளை பார்த்துப்பாங்க, யாருமே என் மகளை பார்த்துக்க முடியாதுன்னு நான் யோசிச்சேன். அந்த காரணத்தினால நான் நிறுத்தினேன், அதை புறக்கணிச்சேன். இல்ல நான் இதை செய்யவே கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்னுடைய தோழி தான் என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் வெள்ளிக்கிழமையில வர ஆரம்பிச்சேன். அந்த வெள்ளிக்கிழமையில முதல் ஜெபத்துல நான் பெற்றுக்கொண்ட விடுதலையினால நான் வீட்டுக்கு போனேன்.
ராத்திரி நல்லபடியா தூங்குனேன், சமாதானத்தோட தூங்குனேன். அதனால நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளோட வர ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆவிக்குரிய பாதிப்புகள் இனிமேலும் எனக்குள்ளாக இல்ல. மேலும் நான் தொடர் சங்கிலி ஜெபத்துல கலந்துக்கிட்டேன். மேலும் தொடர்ந்து மன அழுத்தத்துக்காகவும் ஆவிக்குரிய பாதிப்புகள்ல இருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவிக்குரிய பாதிப்புகள் நிறுத்தப்பட்டது. மேலும் நான் மன அழுத்தத்திலிருந்து முழுமையா விடுதலையாக்கப்பட்டேன். மேலும் பாஸ்டர் பரிசுத்த ஆவி இருந்தா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்க ஒரே வழின்னு போதிச்சிட்டு இருந்தாரு. அதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியத்துவமானவர்னு. அதனால என்னுடைய பழைய வாழ்க்கையை விட ஆரம்பிச்சேன், மன்னிக்க ஆரம்பிச்சேன், என்னுடைய பழைய சிந்தனைகளை விட ஆரம்பிச்சேன், எல்லாமே போகட்டும்னு விட்டுட்டேன். நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். பாஸ்டர் என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதைத்தான் விரும்புறேன். நான் சந்தோஷமா இருக்க விரும்புறேன். நான் சந்தோஷத்துல களி கூற விரும்புறேன், பூரிக்க விரும்புறேன். ஏன்னா இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. மேலும் சமாதானம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் என் வாழ்க்கையில நான் ஒரு பொழுதும் பார்த்ததே கிடையாது. அதனாலதான் நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு அதிகாலையில ஜபிச்சேன், 3 மணிக்கு ஜபிச்சேன், 9 மணிக்கு 3 மணிக்கு ஜபிக்க ஆரம்பிச்சேன். கூட்டங்கள்ல கலந்துக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் வேணும். அதனால என் வாழ்க்கை எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சேன், எல்லாவற்றையும் பண்ணேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல நான் எல்லாவற்றையும் ஊற்றுனேன். நான் தேவன் இடத்துல சொன்ன, தேவனே நான் எல்லாவற்றையும் கைவிட்டேன், நான் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த உலகத்தை சார்ந்த எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும்தான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். உங்க ஆவியை பெற்றுக்கொள்றதுக்காக நான் எதை வேணா இழப்பேன். என்னுடைய என்னுடைய வேலை, என்னுடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த சமந்தா இனிமேலும் மன அழுத்தத்துக்குரிய பெண்ணா இல்ல. நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் சந்தோஷப்படுத்துறவளா இருக்கேன். இன்னைக்கு எனக்குள்ள சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே இருக்கு. இதன் மூலமா மத்தவங்களுக்கும் என்னால உதவி செய்ய முடியுது. நான் கஷ்டப்பட்ட மாதிரியே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக நிச்சயமாக நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அவர் இந்த மக்களுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்ய தயாரானவராக இருக்கிறார். ஆனா நீங்க தேவனுக்கு அனுமதியானதை இந்த இடத்தில் கொடுக்கிறீர்களா? நேற்றைய தினம் மக்கள் பலர் தேவனுக்கு அனுமதியானதை கொடுத்தார்கள் சொல்லலாம். ஏன்னா ஆலயத்திற்கு யாரெல்லாம் இந்த இடத்தில் வந்தார்களோ அவர்கள் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்ய அனுமதியானதை கொடுத்தவர்களாய் குணவாக்களை, விடுதலை, ஆசீர்வாதங்களை இந்த இடத்தில் பெற்றார்கள். சாட்சிகளில் பார்த்த இந்த மக்களது வாழ்க்கையை போலவே. எனவே மக்களை, தேவன் இந்த நேரம் உங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறார் என்பதை தவற விடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது அவர் அதி அற்புதமான பதில்களை இந்த கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இலவச ஆலோசனைகளுக்கு, ஜெபங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்துதலுக்கு நீங்கள் தேவனாலை வழி நடத்தி கொண்டு செல்லப்பட முடியாது. எனவே இந்த நேரம் இந்த ஆசீர்வாதங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக்கப்படும் முடியாது. உங்களை வரவேற்கிறேன். இந்த விசுவாசத்தோடைய ஜெபத்திலே எங்களோடு ஒன்றிணைபடியாக இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த மக்கள் யார் உங்களுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, தேவனை வெறும் உங்களுடைய வார்த்தையில் மட்டும் இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தேவன் அல்ல நீர். நீர் அதை நிச்சயமாக்குகிறவராய் அந்த வார்த்தைகளை இவர்களது வாழ்க்கை மீது பலிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறேன். எனவே தான் தேவனை ஆண்டவராகிய இயேசுவை எல்லாவற்றையும் இதோ மூடியதாயும் சர்வ வல்லமையான கரத்திலே நாங்கள் எடுத்து வைக்கிறோம். உங்களுடைய திட்டம் இந்த நபர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மீது நிச்சயமாக்கப்படும் முடியாது. இன்றைய பல வியாதிகளில், கடினங்களில், பிரச்சனைகளில் அழிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்த இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்க முடியவே. ஆனால் விசுவாசத்தோடு யார் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனவே நான் பரிசுத்த தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை, உங்களுடைய உதவியானது இந்த மக்களது வாழ்க்கை மீது வெளிப்படுத்தப்பட முடியாது. உங்களுடைய அதிகாரத்தோடும் உங்களுடைய வல்லமையோடும் இவர்களது வாழ்க்கை மீது நீர் இறங்கி இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்த என்று கேட்கிறேன்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாரேனும் வியாதி உள்ளவராய் பலகீனம் உள்ளவராய் இருப்பாரானால் இந்த வியாதி வலிகளிலிருந்து விடுதலை செய்ய இவர்களை பலப்படுத்தும் என் தேவன். இவர்கள் கரங்களில் பிடித்திருக்கிற தண்ணீர்கள் என் தேவன் உங்களுடைய வல்லமையால் தொடப்பட முடியாது. இவர் குடும்பத்தாரும் இதிலிருந்து குடிக்கும் போது அதிசயத்திலிருந்து குடிக்கிறவராய் என் தேவன் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளாய் இவர்களுடைய வாழ்க்கையானது இதில் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் தேவன் சர்வ வல்லவருமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பெயராலே விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஆசீர்வாதங்களை கைப்பற்றும்படி இவர்களையும் ஒரு வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். இந்த விசுவாசத்திலே நகருங்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே நாளை சந்திக்கிறேன் மக்களே.